ஒட்டுமொத்த உலக நாடுகளினுடைய பொருளாதாரமே ஸ்தம்பிதமடைகிற மாதிரியான ஒரு நிலைமை ஹோமஸ் நீரின மூடப்பட்டிருக்கிறதால உருவாகியிருக்கு. வளைகுடா நாடுகளில் கல்ஃப் கண்ட்ரீஸில் மட்டும் நேரடியாக தாக்கம் செலுத்தி கொண்டிருந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க யுத்தம்ன்றது இப்போ மற்ற நாடுகளையும் நேரடியாக கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து அந்த நாடுகள் கிட்டத்தட்ட ஸ்தம்பிதமடைகிற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகியிருக்கு. தன்னுடைய அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுக்க போகிற அந்த பிரம்மாஸ்திரம் எப்படியானதாக இருக்கும் என்ற ஒரு பயத்தோட உலக நாடுகள் இப்போ நகர்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு 16வது நாளில் இந்த போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்குன்றத இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கையிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்னைக்கு 2 முக்கியமான கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அமைச்சுகளினுடைய செயலாளர்களோட ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையை, வீட்டிலிருந்து வேலை செய்கிற நடைமுறையை இலங்கையில் திரும்பவும் கொண்டு வர முடியுமா சொல்லி ஆலோசனை நடத்தி அது சம்பந்தமான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படணும் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புற விடுத்திருக்கிறார் சொல்லி ஒரு செய்தி வழி வந்திருக்கு. இலங்கை ஏற்கனவே QR கோட் நடைமுறை இடையிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. QR கோட் இல்லாம இனி யாருக்கும் எரிபொருள் கொடுக்கப்பட போறது கிடையாது. இப்ப வீட்டில இருந்து வேலை செய்யறதுக்கான அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை தாக்கம் செலுத்தி இருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த போர் தீவிரமடைஞ்சு கொண்டு போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியா தான் இதை பார்க்க வேண்டி இருக்கு. இதுக்கு முதல்ல இருந்த கோவிட் நிலைமையோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமானது. இதை வேற விதத்தில் அணுக வேண்டி இருக்கு என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். CPC இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சொல்லி இருந்தது QR கோட் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இலங்கையினுடைய கையிருப்பில் அடுத்த மாத கடைசி வரைக்கும் எரிபொருள் இருக்கு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையற்ற விதத்தில் பதுக்கி கொண்டிருக்கிறதால பதுக்கல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது. சட்டவிரோதமா எரிபொருளை ஒளிச்சு வச்சிருக்கிறதால தான் இந்த மாதிரியான QR கோட் நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சைனாவோடையும் இந்தியாவோடையும் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்றைய நாளில் அறிவிச்சிருந்தது. ஒரு கிழமைக்கு ஒரு தடவை QR கோட் புதுப்பிக்கப்படும். அதுக்கமைய பைக்குக்கு 5 லிட்டர், முச்சக்கர வண்டி 3 வீலுக்கு 15 லிட்டர், காருக்கு 15 லிட்டர், வேனுக்கு 40, பஸ்ஸுக்கு 60 என்ற அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் சொல்லி இலங்கை அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருந்தது. QR கோட் நடைமுறையில் இன்னைக்கு காலையில் ஒரு சிக்கல் இருந்தாலும் அது வளமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு, சீர் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிச்சிருந்தது. இலங்கையினுடைய நிலைமை இப்படி இருக்கு. எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்றதுக்காக இப்பவே இலங்கை அரசாங்கம் தயாராகி இருக்கின்றதுக்கான ஒரு சில செய்திகளை, ஒரு சில சம்பவங்களை இதை நாங்கள் பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் சுற்றுலாத்துறையில் பெரும்பாலும் தங்கி இருக்கிற, சுற்றுலா வருமானத்திலேயே தங்கி இருக்கிற பல நாடுகள் இதனால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர்ல எரிபொருள் இறக்குமதி மூலமா தான் கிட்டத்தட்ட 90% 98-95% மின்சார உற்பத்தி நடக்குது. எரிபொருள் கட்டார்ல இருந்து சிங்கப்பூர் அதிக அளவில் இறக்குமதி செய்து கொண்டிருக்கு. இந்த நெருக்கடி காரணமா இது எப்படி நீடிக்குமா இருந்தா சிங்கப்பூரினுடைய எதிர்காலம் சம்பந்தமாகவும் எரிபொருள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை உருவாக முடியும் என்ற மாதிரி ஒரு செய்தி வழி வந்திருந்தது. வியட்நாம் அரசாங்கம் எடுத்திருக்கிற தீர்மானம் என்னன்னு சொன்னா, இப்போதைக்கு எரிபொருள் இறக்குமதிக்கான டரிஃப் நீக்கப்படும், தற்காலிகமா ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீக்கப்படும் சொல்லி வியட்நாம் அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் யூனிவர்சிட்டிஸுக்கு விடுமுறை கொடுத்திருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த போர் எல்லா நாடுகளிலையும் பெரிய ஒரு தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதுக்கான பல சம்பவங்கள் ஒவ்வொரு நாட்களும் பதிவாகி வருது. இதை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய நாளில் சில நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். சைனா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அமைதியை பார்த்து கொண்டிருந்தா எதுவுமே நடக்க போறது கிடையாது. நீங்களும் உங்களுடைய போர் கப்பல்களை அனுப்பி ஹோமஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்ற மாதிரி நேற்றைய நாளில் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கைக்கு சில நாடுகள் இதுவரைக்கும் பதில் சொல்லாம இருக்கு. பிரான்ஸ், எங்களுடைய போர்க்கப்பலை நாங்கள் அனுப்ப போறது கிடையாது, நீங்க சொல்றதை கேட்டு இந்த போருக்குள்ள எங்களால் கலந்து கொள்ள முடியாதுன்ற மாதிரி அதை நிராகரிச்சிருக்கு என்ற ஒரு செய்தி இன்றைக்கு வெளிவந்திருந்தது. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கு என்ற மாதிரி பிரித்தானியாவினுடைய ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது. அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. போர்க்கப்பல்கள் அனுப்பப்படணும் என்றது, இந்த போருக்குள்ள பிரிட்டன் தலையிடக்கூடாது என்ற மாதிரியான 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. ஹோமஸ் நீரிணை திறக்கப்படுறது சம்பந்தமா ஈரானுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சொல்லி இருக்கிறார், சில நாடுகள் தங்களுடைய கப்பல்களை பாதுகாப்பா இந்த பகுதி மூலமா கொண்டு போறது சம்பந்தமா எங்களை அணுகி இருக்கிறாங்க. சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. எந்த நாடா இருந்தாலும் பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், சாதகமா பரிசீலிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு சில நாடுகளுக்கு ஈரான் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எந்த நாடுகள் என்னன்னு சொல்லி இந்த விதமான பேர் விவரங்களும் தெரியாது. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மையப்புள்ளியா இருக்கிறது ஹோமோஸ் நீரிணை. ஈரான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான ஒரு குட்டி தீவு, எரிபொருள் மையம் சொல்லி கருதப்படுற காக் தீவு ஹோமோஸ் நீரிணைக்கு பக்கத்திலேயே இருக்குது. அந்த தீவை அமெரிக்கா கட்டுப்படுத்துமான்ற மாதிரியான சில விஷயங்கள் கடந்த நாட்களில் பேசுபொருளா இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், காக் தீவு மேல
ஃபன்னுக்காக அமெரிக்கா சில நேரங்களில் திரும்பவும் ஒரு தாக்குதல் நடத்த முடியும் சொல்லி ஈரான் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. காக் தீவு மேல திரும்பவும் கை வைக்கப்படும் இருந்தால் இது பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்தும். வளைகுடா நாடுகளில் மோசமான தாக்குதல்கள் நடத்தப்படும். ஹோமஸ் நீரிணை இப்போதைக்கு திறக்கப்படுறதுக்கான சாத்தியமே கிடையாது என்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பல நாடுகள் இப்ப நெருக்கடியான நிலைமையை சமாளிக்க முடியாம தடுமாறுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு நேரடியாக இதனால பாதிப்பாண்டு கேட்டால் இந்த விதமான பாதிப்பும் இப்போதைக்கு கிடையாது. அமெரிக்காவுக்கு தேவையான எரிபொருள் அமெரிக்காவிலேயே கிடைச்சு கொண்டிருக்கு. இதனால மற்ற நாடுகளுக்கு மட்டும்தான் பாதிப்பு இருக்கு. அதை பற்றி கேள்வி கேட்ட நேரத்தில் ஃபன்னுக்காக இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். ஈரான் இதை கட்டுப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிற நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிறகும், தலைவர் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகும் ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றி படைக்கிறது. ஹோமஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கொண்டு ஈரான் அந்த மாதிரியான செயற்பாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய கையில் இருக்கிற ஒரு வலிமையான ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்துமா என்ற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இது மாறி இருக்கு. ஆனால் சர்வதேச ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், நாங்கள் கேள்விப்படுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும், ஊடகங்கள் சொல்ற மாதிரி, நிபுணர்கள் சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மோசமான ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்த போறது கிடையாது. அதுக்கான சாத்தியம் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் இப்போதைக்கு கிடையாதுன்றது. ஆனா ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருக்கிறார். அவமானத்தை தாங்க முடியாம இருக்கிற ஒரு நபர் ஒட்டுமொத்தமா ஈரானை அழிச்சிருக்கிறோம், தலைவரை கொலை செய்திருக்கிறோம், கடற்படையை அழிச்சிருக்கிறோம், அவங்களாட இனி தலை தூக்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற பின்புலத்தில் ஈரான் இந்த பிரதேசத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது அவருக்கு ஒரு அவமானம். இதை சமாளிக்கிறதுக்கு எப்படியான ஒரு தீர்மானத்துக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வருவாரா என்ற மாதிரியும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கான சாத்தியம் இப்போதைக்கு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திரும்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தர் எப்படியான ஒரு தீர்மானத்துக்கு வருவார்ன்றது அவருக்கே தெரியாது. அப்போ எதிர்வரும் நாட்களில், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றதை யாராலையும் ஊகிக்க முடியாது. அது நடக்கக்கூடாதுன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனிடம் பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேல் பிரதமர் உயிரோட இல்லை, அவருடைய வீடியோஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட காட்சிகள் என்ற மாதிரியான சில கதைகள் சில வீடியோஸ் வைரலாக நேற்றைய நாளில் இருந்து போயிருந்தது. நேற்றைய நாளில் நாங்கள் எங்களோட வீடியோலையும் அதை பற்றி கதைச்சிருந்தோம். இன்றைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இது ஜெருசலத்தில் பதிவு செய்யப்பட்ட வீடியோன்னு சொல்லப்படுது. ஒரு காஃபி ஷாப்புக்கு போன சந்தர்ப்பத்தில் அவருடைய மொழியில கதைக்கிறார். மொழிபெயர்க்கப்பட்டு சர்வதேச ஊடகங்கள்ல அவர் என்ன சொல்றார் என்றது வெளிவந்திருந்தது. அவர் செத்து போயிருக்க, உயிரோடையே இல்லை என்ற மாதிரி நிறைய வதந்திகள் பரவி இருந்தது. அவர் சொல்றார், நான் சாகிறது என்னுடைய நாட்டுக்காக மட்டும்தான், நான் சாகிறது இந்த காஃபிக்காக மட்டும்தான் சொல்லி காஃபி வாங்கி குடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது. 2 கைகளையும் இப்படி காட்டி, இந்த கையில் 5 விரல் இருக்கு, இந்த கையில் 5 விரல் இருக்குன்ற மாதிரியும் காட்டியிருந்தார். 6 விரல்கள் இருக்கு வீடியோன்ற மாதிரி நேற்றைய நாள் அதிகம் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு பதில் சொல்ற மாதிரியான ஒரு வீடியோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு வெளியிட்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றதை இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேலினுடைய பிரதமர் அலுவலகம் உறுதி செய்திருக்கு. அவருடைய வீடியோவும் உறுதி செய்திருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய புதிய தலைவர் மொஜ்தபா கமேனி உயிரோடு இல்லை என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாளிலையும் குறிப்பிட்டிருந்தார். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அப்படியே இருப்பாரா இருந்தா சரணடைகிறத தவிர அவருக்கு வேற எந்த தெரிவுகளும் கிடையாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அதை உறுதி செய்திருக்கிறார். ஆனால் அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆதாரங்கள் சொல்லி வீடியோஸ், போட்டோஸ் எதுவும் இதுவரைக்கும் வெளியிடப்படல. அவர் பாதுகாப்பா இருக்கிறார் என்றது மட்டும் ஈரானுடைய அரச தரப்பு இன்றைய நாளிலையும் உறுதி செய்திருக்கு. இந்த போர் எப்ப முடிவுக்கு வரும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி கேட்ட நேரம் அவர் சொல்லியிருந்தார், ஈரான் பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு முன் வந்திருக்கு, ஆனா முன்வைக்கப்பட்டிருக்கிற சில நிபந்தனைகளோட என்னால் உடன்பட முடியாது, அதனால இப்போதைக்கு இந்த போர் முடிவுக்கு வராது என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஈரான் அமெரிக்காவோட கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அமெரிக்காவோட கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது, இதுக்கு பிறகு அமெரிக்காவோட கதைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ட்ரம்ப் சொல்றதெல்லாம் பொய் என்ற மாதிரி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. வளைகுடா நாடுகள் மேல இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காலையிலையும் இன்றைய நாளிலையும் துபாய் மேல சில தாக்குதல் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அது முறியடிக்கப்பட்டிருக்கு. கட்டார் மேல ஒரு தாக்குதல் முயற்சி நடத்தப்பட்டிருக்கு. கட்டார்ல 4 மிசைல்கள் வெற்றிகரமா முறியடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாதுகாப்பு தரப்பு அறிவிச்சிருந்தது. சவுதி அரேபியாவில் இன்றைய நாளிலையும் 10 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம்னு சொல்லி சவுதியினுடைய பாதுகாப்பு தரப்பு அறிவிச்சிருந்தது. குவைத் விமான நிலையம் மேல நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்த விமான நிலையத்தினுடைய
ரேடார் கட்டமைப்பு சேதமாக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது. குவைத்தில் இருக்கிற ஒரு ஏர்பேஸ் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலில் இத்தாலிக்கு சொந்தமான ஒரு விமானம் சேதமாகி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் உறுதி செய்திருந்தது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விமான தளங்கள் மேலேயும் ஈரானுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த தாக்குதல் இப்போதைக்கு நிறுத்தப்படாதுன்றதுதான் ஈரானுடைய பதில். பேச்சுவார்த்தைக்கும் இப்போதைக்கு சந்தர்ப்பங்கள் கிடையாது. போர் இப்ப முடிவுக்கு வருமான்னு கேட்டா இப்போதைக்கு முடிவுக்கு வராது என்ற மாதிரியான செய்திகள் தான் இன்றைய நாள்லையும் வெளிவந்திருக்கு. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.